இன்னைக்கு கத்தாழை வச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ரிங்க் பண்ண போறேன். கத்தாழைனாலே கசக்கும், பட் நான் சொல்றபடி செஞ்சா கசக்கவே கசக்காது. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நல்ல சத பிடிப்பா இருக்கிற கத்தாழை எடுத்துக்கணும். எங்க வீட்டுல மேக்சிமம் சத பிடிச்சதே இவ்வளவுதான். இதை சம்மர்ல தான் செஞ்சு சாப்பிட முடியுமா, அதனால சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு கொஞ்சோனா செய்யறேன். எனக்கு கத்தாழையில அந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நடுவுல இருக்கிற அந்த ஒயிட் கலர்ல ஜெல் இருக்கும்ல, அதை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணிட்டு 7 தடவை வந்து கழுவினதுக்கு அப்புறம் கத்தாழையோட ஜெல்லு, 4-5 மிளகு, கொஞ்சோன்னு சீரகம், கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை, பிகாஸ் ஹேர் நல்லா வளரும். அது கூட பச்சை மிளகா நல்ல ஃபிளேவரா இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு லைட்டா ஒரு பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரிங்கோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மோர் மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள கத்தாழையும். இந்த ட்ரிங்கை சம்மர் டைம் கிடைச்சா முடிஞ்சா ப்ளீஸ் குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் அண்ட் உடம்புக்கும். இதை நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து கர்ட் ஆட் பண்ணி. இந்த ட்ரிங்கா தான் இருக்கணும், சும்மா ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கு. அதனால டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு போட்டு கொஞ்சோன்னு தண்ணி ஆட் பண்ணிப்பேன். அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி, உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம், பட் எனக்கு வந்து பிடிக்கும். அப்புறம் மறக்காம சம்மர் டைம்ல இதை ட்ரை பண்ணி பாத்துருங்க. பிடித்திருந்த லைக், ஷேர், வீடியோ பார்த்து நன்றி.